டைரெக்டாக லென்ஸில் போய் படக்கூடிய அந்த மாய்ச்சரை அல்லது ஒரு டஸ்ட்டை இந்த யூவி ஃபில்டர் முன்னாடி போட்டிருக்கோம் அப்படின்னா, யூவி ஃபில்டர்னு இல்லை, எனி ஃபில்டர்ஸ் இதில் மாட்டியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கண்ணாடியே தூக்கி முன்னாடி வச்சிருங்களேன், மாட்டியிருக்கோம் அதில் அப்படின்னா அந்த கண்ணாடியை தாண்டி தான் உள்ளே இருக்க கிளாஸ் எலமெண்ட்டில் டஸ்ட்டோ இல்லை வேறு ஏதோ போயிட்டு படணும். தண்ணியே ஏதோ ஸ்பிளாஷ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தண்ணி டைரெக்டாக நம்ம லென்ஸில் படக்கூடாது அப்படின்னா யூவி ஃபில்டரை போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். டைரெக்டாக தண்ணி லென்ஸில் படாது, ஃபில்டரில் பட்டு கீழே விழுந்துடும். நம்ம வெட்டிங் ஈவெண்ட் இதெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணும்போது அச்சதை எல்லாம் போடுவாங்க இல்லையா, அரிசியெல்லாம் தூவி விடுவாங்க, பூவை தூக்கி போடுவாங்க, பூவில் தண்ணி இருக்கும், இல்லை பூவில் வேறு ஏதாவது டஸ்ட் ஒட்டி இருக்கும், மஞ்சத்தூள் ஒட்டி இருக்கும், இல்லை மஞ்சத்தூள் வந்து இதில் படலாம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லலாம் மணலை தூவி விட்டு ஃபோட்டோ எடுப்போம், இல்லை கலர் பொடியை வந்து தூவி விட்டுலாம் ஃபோட்டோ எடுப்போம், இல்லை ஆயிலோ இல்லை வேறு ஏதோ செக்ரேஷன் வந்து நம்ம லென்ஸில் படுது அப்படின்னா லென்ஸில் இருக்கக்கூடிய அந்த கோட்டிங் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டஸ்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா